பாவம் புண்ணியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக பாவ புண்ணியம் இருக்குது. பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பிறவி இருக்கும். இப்போது ஒருத்தவங்க நிறைய பாவம் செய்கிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க இந்த பிறவியில் அப்படின்னும்போது அவங்களுக்கு அடுத்த பிறவியில் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் பிறந்து கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுவே ஒருத்தர் புண்ணியத்தை நிறைய சேர்த்துட்ருக்காரு இந்த பிறவியில் அப்படின்னா, அவர் அடுத்த பிறவியில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும், எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் மகான்கள் நீங்கள் பாவத்தை சேர்க்காதீங்க, புண்ணியத்தை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பாவம் புண்ணியம் பற்றி தெரியாது. ஆனால் மகான்களுக்கு நம்மளை பார்க்கும்போதே இவன் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கான், இவன் இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம அவங்கள பார்க்கும்போது கூட்டத்தில் ஒரு 20-30 பேர் இருந்தாலும் கரெக்டாக ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு பேசுவாங்க, இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாவம் செய்யாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு 50 ரூபாவோ, உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாவோ ஏதாவது அவங்களுக்கு காசாக கொடுக்காம ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க காலையில், இல்லை ஒரு மதியானத்தில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருக்காவது. நீங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம சாப்பாடை விட எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. பசி தான் ஒருத்தருக்கு மிக மிக கொடுமையான ஒரு வியாதி, துன்பம் நிறைந்த ஒன்று. அப்போது நீங்கள் அந்த உணவு அவங்களுக்கு அளிக்கும்போது அவங்க உங்களை வாழ்த்துறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய வயிறு உங்களை வாழ்த்தும். எனக்கு உணவு கொடுத்தீங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா நம்மளை வாழ்த்தும். அப்போது